Hi guys, welcome to Cheeky Chika. Guys, before we start, a shout out to Campa Cricket. Pudiya Indiaவின் Naya cool drink, Campa is back Chika. கேம்பானா கேம்பா தான் brought to you by Reliance Consumer Products. என்ஜாய் பண்ணுங்க. Discover thoughtfully designed 2 and 3 BHK residences at OMR, that is Padur, crafted for comfort and everyday ease. TVS Emerald, Verde Vista, featuring east-facing Vastu-compliant homes, covered balconies overlooking a serene central courtyard, complemented by a grand clubhouse with a 2-story gymnasium and a green. Tranquil master plan. This community offers a harmonious lifestyle in one of OMR's fastest growing neighborhoods. TVS Emerald is one of the largest real estate developers in Chennai, with multiple projects across key development zones in the city. Backed by the 114-year-old legacy of TVS Group, the brand is built on trust, value, and service towards the customers. Mukk Mela Raja. Hey. Hey. Govinda. Hey. Dear viewers, கேம்பானா கேம்பா தான். பாத்தீங்களா, இந்தியன் டீம் போட்டு அதே அடிச்சு தட்டாங்க. நியூசிலாண்ட போட்டு நசுக்கி பொசுக்கி எல்லாம் பண்ணிட்டாங்க. கேம்பானா கேம்பா தான். அதே மாதிரி டிவிஎஸ் எமரல் பிளாட்ஸ், அபார்ட்மெண்ட்ஸ், வில்லாஸ் என்ஜாய் பண்ணுங்க. பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நீங்களும் ஹோலிசனா சாப்பிடுங்க. நல்லா டோட்டல் பாடி வெல்னஸ் போட்டு டங்கு டங்கு நடிப்பீங்க. Yeah, the kings of T20 format, Chika. India reigning supreme, standing alone at the top with 3 World Cup titles. Where எந்த டீமும் கிடையாது. 2 back-to-back titles. First team to do it. First team to win a World Cup at home. And of course, Surya Kumar Yadav joins the Mount Rushmore. பாருங்க அங்க Kapil Dev, MS Dhoni, Rohit Sharma, and now Surya Kumar Yadav. Along with, of course, Harmanpreet. How can we forget that? But what a year it has been. Kudos to Gautam Gambhir and co. Kudos to the Indian team. Total domination. They have been the best team in the format the last 2 to 3 years. They have continued showing it, Chika. Here Mr. Aniruddha Srikanth, 51-49. அப்படி இப்படி நீங்க சாரி மிஸ்டர் ஸ்ரீகாந்த், நீங்க மட்டும் சரண்டர் பண்ணல. நீங்க சரண்டர் பண்ணி தான் ஆனும். ஆனா அங்க சரண்டர் பண்ணிதாருன்னா நியூசிலாந்து வந்து டோட்டல் சரண்டர் ஃபைனல்ஸ்ல ஃபர்ஸ்ட் 7 ஓவர்லயே மேட்ச் ஓவர். அபிஷேக் சர்மாவும் சரி, இந்த சஞ்சு சாமி ஃபர்ஸ்ட் 2 ஓவர் அப்படி பார்த்தாங்க. சரி, எப்படி இருக்கு விக்கெட்டுப்பா, போனா போதுப்பா, 2 ஓவர்ஸ் அடிக்கலன்னு. அதுக்கப்புறம் போட்டு ஒரு அடி அடிச்சாங்க பாருங்க. நெக்ஸ்ட் 5 ஓவர்ஸ் இந்த மாதிரி அடி நான் பாத்துக்கடா டியர் வியூவர்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா டியர் வியூவர்ஸ், ஃபர்ஸ்ட் பவர் பிளேல முடிச்சிட்டாங்க 92 ஃபார் நோ லாஸ். அதுக்கப்புறம் 7th ஓவர்ல பாத்தீங்கன்னா ஒரு 98 ஃபார் நோ லாஸ், 14 ரன்ஸ் அண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் 7 ஓவர்ஸ்ல. அதுக்கப்புறம் எங்க எழுந்துக்கிறது, அந்த பசங்க செத்தாங்க போட்டு, சாவடிச்சாங்க போட்டு. ஆக்சுவலா பார்த்தா நியூசிலாந்து பயந்துட்டாங்கடா போலர்ஸ். ஃபர்ஸ்ட் 2 ஓவர் போட்டான். அது பார்த்தா பாடி லாங்குவேஜ் பார்த்தாலே டென்ஷன்ல போலிங் போட்டான். ஐயோ நான் போலிங் பண்ணுமா அவன் வந்து போலிங் போறான். கை காலம் நடுங்கி வந்து போலிங் போடுறாங்க போட்டு. ஆனா பிரில்லியன்ட் ஆனாங்க அபிஷேக் சர்மா சரி, சஞ்சு சரி. ஃபர்ஸ்ட் ஃபியூ ஓவர்ஸ் பார்த்தாங்க. தென் அபிஷேக் வென்ட் இன்டு நேச்சுரல் ஃப்ளோ. அண்ட் தென் சஞ்சு, சஞ்சு எந்தடா சஞ்சு சேட்டா இந்த லெவல் பேட்டிங் ஆடியோ. ஐயோ ஃபென்டாஸ்டிக் கண்ணா. மேன் ஆஃப் தி டோர்னமெண்ட் ஸ்டாண்டிங் இஸ் வேர்ல்ட் கப் T20 வேர்ல்ட் கப் மேன் ஆஃப் தி டோர்னமெண்ட். அமேசிங் ஃபார் a guy who was out of the team in the first match. கம்பேக் பண்ணி சரியா இல்ல, கடைசி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேட்ச் அடிச்சா பாருங்க. வெஸ்ட் இண்டீஸ் செமி ஃபைனல்ஸ் போட்டு கிழிச்சு தான் நான் சஞ்சு. என்னடா இந்த ஷாட் ஆடுறானி, பேக் ஃபுட் எப்படி 6 போகுது, என்னடா ஷாட் அது? Yeah, Sanju Samson, in fact, thanking Sachin Tendulkar. அவர் சொல்லியிருந்தாரு Sachin Tendulkar had helped him a lot. Australia முடிஞ்சப்பறம் he had been in touch with Sachin in the power of the god of cricket. அப்படியே அங்கே பார்த்தோம். But what a story for Sanju Samson. அவரே சொன்னார் நியூசிலாந்து சீரீஸ்க்கு அப்புறம் he was shattered. அவரோட வேர்ல்ட் கப் ட்ரீம்ஸ் 2024க்கு அப்புறம் he manifested that in the particular World Cupல he'll play a big role in அந்த நியூசிலாந்து சீரீஸ்க்கு அப்புறம் he spoke about how he felt really down. But how life can turn around in a matter of a second அப்படின்னு காமிச்சிருக்காங்க Chika. Sanju Samson not starting the tournament but ending the tournament as a man of the series. And let's not forget Chika, there was an equal shout the other side. Bumrahக்கும் கொடுத்திருக்கலாம் man of the series because he ended up as the highest wicket taker. We can have that debate another day, but Bumrah was the man of the final. But again, Jasprit Bumrah, wow, seriously, if Sachin Tendulkar was a god of cricket,
Jasprit Bumrah right now is the god of fast bowling, Chika, especially in the white ball format. No, God of all format bowling. Test la மட்டும் என்ன கோர்ஸ் பூம்ராக்கு? God of bowling, not only cricket, God of bowling மிஸ்டர் பூம்ரா தான். அவன் என்னடா ஃபர்ஸ்ட் பால் சொன்னான் பாத்தியா, பியூட்டிஃபுல்லா பேசான் போஸ்ட் மேட்ச்ல பிரசன்டேஷன் சொல்லிருந்தான் பாத்தியா, எப்படி வந்து இந்த மினாடி சீட் அடிச்சான், how he analyzed himself, எப்படி வந்து ஸ்லோ ரன் போடணும், எப்படி டக்குன்னு பிச்சர் ரீட் பண்ணும், ஃபாஸ்டா போட்டு அடிக்கிறாங்க இந்த விக்கெட்ல ஃபாஸ்ட் ஷாட் போட்டு அங்க பண்ணி, அதனால ஸ்லோ ரன் ஃபர்ஸ்ட் பால், போன மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் ஸ்லோ ரன் புரூக் அவுட், இங்க ஃபர்ஸ்ட் பால் ஸ்லோ ரன் ரச்சீந்திர ரவீந்திர அவுட். எப்படி அதை வந்து பிளான் பண்ணி காமா யோசிச்சு நான் ரொம்ப அனலைசிஸ் பண்ணுவேன், என்னையும் அனலைஸ் பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு சொன்னான், which is fantastic. செல்ஃப் அனாலிசிஸ் வியூவர்ஸ், இந்த இதுல ரெண்டு பேர்ட்டு ஒரு ஹியூஜ் லெசன்ஸ் கத்துக்கலாம். ஒன்னு சஞ்சு சாம்சன் என்ன, even if you are failing, don't give up hope. உங்களோட டைம் வரைச்சே it will take you to a different level. பூம்ரா என்ன கத்துக்கலாம், how do you correct yourself, where is the mistake, you have to do a little bit of soul searching, then mentally correct yourself and then come back. சூப்பரா சொன்னா சஞ்சு சாம்சன் சரி, பூம்ரா சரி. அண்ட் சஞ்சு சாம்சன் எஸ்பெஷலி மென்டலி எவ்வளவு டஃபா இருந்துக்கணும் பாரு நீ, இந்த மாதிரி ஒரு கம்பேக் பண்ணி அடிச்சு வரணும். அவன் என்ன சொன்னான், I didn't change my game, but little bit of shift in mental attitude, அவ்வளவுதான் அப்படின்னு அவன். Yeah, definitely. He spoke about how Sachin helped him a lot. Yeah, but Abhishek Sharma kept his best for the last finals la வந்து ஒரு நல்ல knock. In fact, took his time, Chika. First over நல்ல டைம் எடுத்தாரு. அங்கதான் நியூசிலாண்டோட ஸ்ட்ராட்டஜி புரியவே இல்லை. ஒழுங்கா ஒரு ஓவர் கிளென் பிலிப்ஸ் போட்டா ரன்னே கொடுக்கல, எதுக்கு ரெண்டாவது ஓவர் கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டா ஃபாஸ்ட் பவுலருக்கு போனாங்கன்னு தெரியல. அது கரெக்டா பிளேட் இன்டு இந்தியாஸ் ஹேண்ட், Chika. I thought they lost it. நீங்க சொன்ன மாதிரி பவர் பிளேல சாண்டன் வந்து விட்டாரு. The ideology, they went too much on the back foot, பயந்துட்டாங்க. அந்த ரெண்டாவது ஓவர் தைரியமா கொடுத்துருக்கணும் ஆஃப் ஸ்பின்னருக்கு. இன்ஃபேக்ட் ஒன் ஸ்டெப் ஃபர்தர், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் Chika, ஜேக்கப் டஃபி ஆடக்கூடாது, அந்த மெக்கான்சி தான் ஆடணும்னு. அவங்க மெக்கான்சி தான் ஆடி இருக்கணும், எதுக்கு அவங்க ஆடலன்னு தெரியல. பட் இட் பிளேட் இன்டு இந்தியாஸ் ஹேண்ட் பர்ஃபெக்ட்லி. பர்ஃபெக்ட்டா சொன்னா, இன்னும் டாஸ் வின் பண்ணி என்னையா இந்த விக்கெட்ல போலிங் அடுப்ப, டேய் என்னடா இது, இந்தியா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க போலிங் ஒண்ணு. See, dear viewers, என்னைக்குமே ஃபைனல்ஸ்ல ஸ்கோர் போர்ட் பிரஷர் இஸ் வெரி வெரி ஹியூஜ். From head to toe, one day ritual that actually works is Holy Sana. Holy Sana contains vitamins A, B, C, D, E, the most important minerals for your body and for vitality. All this in one formula. 33 herbs, minerals and vitamins. Holy Sana one day ritual, full body wellness. Available only on www.lc.com. 200 யார் அடிக்கிறாலும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் இதோட வந்த கேம் இன்னைக்கு இந்தியா கட்சாங்க அவ்வளவுதான். எனக்கு என்ன சர்ப்ரைஸ்னா, எனக்கு ஒரு ஸ்டேஜ்ல இந்தியாவுக்கு 300 அடிப்பான்னு நினைச்சேன்டா நீ, அந்த மாதிரி அடிந்தான். பட் ஐ டெல் யூ வாட், apart from Sanju Samson, Abhishek Sharma, very happy. அபிகுட்டி நேத்துக்கே சொன்னேன் நம்ம ஷோல, நீ அடிப்படா அபி இந்த மேட்ச் சொன்னேனாலே வியூவர்ஸ், நான் நாட் ட்ரைங் டு டேக் கிரெடிட். அபிகுட்டி ஐம் வெரி ஹாப்பி ஃபார் யூ அபிகுட்டி. இப்படி யாரா கண்ணா, நீ கவலைப்படாத, உனக்கு வரும், உன் கேம் இருக்குடா, உன்ட்ட சரக்கு இருக்குடா, உன்ட்ட ஏன்டா கவலைப்படுற. அதே மாதிரி சஞ்சு கண்டினியூ பண்ணிடா கண்ணா, நீ இந்த மாதிரி ஆடிக்கிட்டு போறேன்டா. சிஎஸ்கேக்கு போட்டு கட்டி கொடுத்துருவா எல்லாரையும். சிஎஸ்கே பார்த்து எல்லாம் பயப்படுவாங்க எல்லாரும். சிஎஸ்கே வந்து ஒரு சைட்ல சஞ்சு சாம்சன் டாப்ல, இன்னொரு பாட்டம்ல வந்து டூபே. அண்ட் டூபே வந்து கரெக்டா சொல்ல பாரு, ஐ வாஸ் மென்ட் ஃபார் ஒன்லி 6 hitting. என் ஜாபே எவ்வளவு 6 அடிக்குமோ அவ்வளவு 6 அடிக்கணும், which is a fantastic ஆன மாதிரி. இன்னைக்கு வந்தா 26 பால் 8 பால் 26, அதுல 3 4 2 6. He did his job. எண்டுல வந்தா he did his job, which is a fantastic. எல்லாருக்கும் clear role player. That way I thought Gautam Gambhir did a brilliant job. Well done Gautam. Encouraging Abhishek Sharma, encouraging Sanju Samson, encouraging Shivam Dube to play his role, which is something fantastic. I think hats out to Gautam Gambhir. There, Gambhir, superb, well done, congrats, machan. T20 World Cup winner, T20 coach winner, World Cup winner, adukapra ICC Champions Trophy winner. Well done as a coach. Well done, Gautam Gambhir. Hats off. Good luck to you and God bless you. Yeah, Gautam Gambhir and the entire support staff, எல்லாருக்கும் வந்து very well done. The selection committee well done, bringing in Ishan Kishan last minute. யோசிச்சு பாருங்க, Ishan Kishan ஒரு inspiring move to bring in Ishan Kishan. அது வந்து you have to give them credit because he 100%. was definitely a game changer இந்தியாக்கு number 3 ல. 100%. நீ சொன்ன மாதிரி well done Agarkar and team selection committee, super, well done guys, super team pick பண்ணாங்க. And Ishan Kishan story பாருங்க dear viewers, ஒரு 2 years back oblivion இருந்தான், எங்க இருக்கான் யாருன்னே தெரியல. டொமஸ்டிக் கிரிக்கெட் அடிச்சு வந்து ஒரு நொறுக்கு இன்னைக்கு ஆக்சுவலா பார்த்தா கேம் சேஞ்சர் இஷான் கிஷன் தான். And the 54 of 25 balls, apart from Abhishek Sharma and Sanju giving the rollicking start, in Ishan Kishan's 54 of 25 balls, and the momentum அப்படியே தள்ளி போயிடுச்சு. So that New Zealand was totally out of the game. He was one guy who made the team totally out of the game. I mean,
ஒரு அளவே நம்ம ஐயோ இனிமே சான்ஸ் கிடையாது அந்த மாதிரி ஒரு ஷார்ட் அடிச்சா பாத்தியா பேக் ஃபுட்ல அப்படின்னு நான் ஒரு பிளேஸ்மெண்ட் மிடிகேட் அண்ட் லாங் ஆன் ஒரு 4 அடிச்சா பாத்தியா இவன் சாண்ட்னர் பேக் ஃபுட் பஞ்ச் அலட்சியமா இருறான்டா ஒரு எஃபர்ட்லாம் சொல்றான் இஷான் கிஷன் 4 6s 4 4s அதுதான் இஷான் கிஷன் பட் யா ஓவரால் டீம் நீ பார்த்தனா நீ அந்த இஷான் கிஷனோட குரூஷியல் நாக் நீ பார்த்தனா போட்டு கைடி கொடுத்துறான் நீ போட்டு ஹிஸ் வாஸ் வெரி வெரி குரூஷியல் தோஸ் 4 6s took a match away கிழிச்சு கொடுத்துறான் அவன் அடிச்சவனே அவன் பசங்க சரண்டர் ஆயிட்டாங்க நியூஸ் அப்பா என்ன ஆளை விடுங்கப்பா நம்ம விக்கெட் கொடுத்தா அவுட்னா பசங்க விக்கெட் கொஞ்சம் கொடுத்துருந்தோம் அது தட் இஸ் பிகாஸ் இட் இஸ் நாட் தட் வி ஹேட் a slump it is just that we are going for runs it looked like a slump மாதிரி நான் ஸ்லம்பே கிடையாது இல்ல ஆஃப்டர் 200 தெரியும் எப்படி 250 அடிக்க போறான்னு எப்படி இந்தியா 250 அடிப்பான்னு போறது நான் நினைச்சேன் ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தா 300 அடிச்சுவாங்கன்னு நினைச்சேன் நீ சீரியஸா பட் என்னனால இவங்க ஹர்திக் பாண்டியால 2024 எப்போ திருப்பி அவர் ஒரு பெரிய டோர்னமெண்ட் 2024 எப்பெல்லாம் ஹர்திக் பாண்டியா இருந்துக்காரோ இந்தியா ஹேஸ் நாட் லாஸ்ட் அ டோர்னமெண்ட் அண்ட் இன்ஃபேக்ட் அதுதான் அவரோட இன்டர்வியூல சொன்னாரு எவ்வளவு நம்பர் ஆஃப் டிராஃபிஸ் என்னால வின் பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளவுதான் நான் வந்து எய்ம் பண்றேன் அதுதான் மேனிஃபெஸ்ட் பண்றேன் அண்ட் இஸ் டன் தட் 2024 வேர்ல்ட் கப் அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி அதுக்கப்புறம் ஏசியா கப் இப்போ திருப்பி இன்னொரு T20 வேர்ல்ட் கப் Hardik Pandya, the ever-present Akshar Patel has been brilliant as an all-rounder in the tournament full. Varun Chakravarti finishing with the highest wicket taker along with Jasprit Bumrah. Yes, last for a few matches, Adi Wanginaru, but having said that, he still got a wicket every game that he's played in and he's become the highest wicket taker. Kudos to Varun Chakravarti also. Superb performance, especially early on in the tournament. Arshdeep பாருங்க சிக்கா இன்னொரு வேர்ல்ட் கப் விக்டரி இவங்க எல்லாரும் சூப்பர் ஹீரோஸ் சிக்கா எவ்ரிபடி ஹஸ் டன் ஃபேண்டாஸ்டிக்லி வெல் அனி ஓவரால் பார்த்தா ஃபேண்டாஸ்டிக் டீம் எஃபர்ட் நீ சொன்ன மாதிரி எவ்ரிபடி கான்ட்ரிபியூட்டிங் நீ சொன்ன வெரி குட் வெரி திலக் வர்மா இஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு சக்சஸ் எவ்ரி மெம்பர் சிவம் தூபே இருக்கட்டும் அக்ஷர் பட்டேல் இருக்கட்டும் இன்னைக்கு சூப்பர் மூவ் அக்ஷர் பட்டேல் ஸ்டாப் ஃப்ரண்ட்ல கொண்டது ஃபினால தெரியும் நம்ம ஃபர்ஸ்ட் நாள் ஓவர் ஸ்பின் கொண்டதா ஃபினால காலின்னு தெரியும் ஃபினால் அங்கேயே காலி பண்ணிட்டான் போட்டு அக்ஷர் பட்டேல் அண்ட் பாரா நீ 3 விக்கெட் ஒரு பவர் பிளேல 2 விக்கெட் எடுத்தான் அக்ஷர் பட்டேல் two crucial wickets, the power play itself. And that they'll finish them off. If frankly speaking, this Indian side is one of the probably most strongest T20 World Cup sides I've seen, Dani. ஒரு மாதிரி unbeatable side இருக்காங்க நம்ம மெதிக்கிறாங்க ஏரியா போட்டு yes they had a little bit of problem against South Africa probably it's a good wake up call for India and the South Africa loss was a good wake up call for India அதுல வந்தாங்க வெளில அதுக்கப்புறம் பாருங்க ஜிம்பாப்வே போட்டு அடி கிழிச்சு கொடுத்தாங்க வெஸ்ட் இண்டீஸ் போட்டு நொறுக்கி கொடுத்தாங்க இங்கிலாந்து போட்டு சாத்தி பிடிச்சாங்க இன்னைக்கு சாத்தல்ஸ்கி இமேஜின் ஃபைனல்ஸ் 96 runs win victory இது பேர் என்ன சொல்லுவீங்க டீம் நியூசிலாந்து மகாபட்லம் டீம் இந்தியா 2 குட் அந்த மாதிரி தான் இருக்குது என்ன இப்படி பொட்டலாயிட்டாங்க நீ உன் டீம் மகாபட்லம் ஆயிட்டாங்க உன் டீம் புரியவே இல்ல 51-49 கொடுத்தீங்க சார் நீங்க 49% கொடுத்தீங்க உங்களுக்கு நீங்க என்ன உங்க டீம் இப்படி ஆயிடுச்சு நான் வின் பண்ணணும்னு சொன்னேன் நான் க்ளோஸா போகணும்னு நினைச்சா அவங்க க்ளோஸா ஃபைட் கொடுக்கல என்ன பண்ண முடியும் டெவலப்மெண்ட் சாமி உங்களுக்கு டெவலப்மெண்ட் சாமி 51-49 கொடுத்தீங்க அவங்க கடைசி 96-4 கொடுக்கல 100-0 ஆக்கிட்டாங்க இந்தியா 96 ரன் டிஃபீட் தான் ஆனா டோட்டலா 100-0 சான்ஸ் அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க சோ தி பாயிண்ட் இஸ் இந்த மாதிரி அணி ஐ திங்க் இன் மை ஒப்பீனியன் in modern day whatever little T20 cricket I've seen of India playing this is probably the strongest T20 World Cup or T20 team I ever seen. Yeah, they are just dominating world cricket in T20 and Australia we beat Australia 2-1 okay Asia Cup we beat them then we came to India we beat South Africa and we beat New Zealand inga potu eri madikranga I think this is probably the strongest T20 side I have seen in the mari balance in the mari dangerous hitting batsmen na paathade kedadu. Yeah, sheer firepower. And the firepower of the team is just unbelievably strong. Ninga sonna mari there is no team in world cricket and they've shown it. There is no team in world cricket that can keep up with India. They've set the standard, Chika. Idudan Chika. Ipo vande it will resonate even more. ஏன்னா இந்த வருஷம் it will trickle down. நீங்க பாப்பீங்க IPL the standard of Indian players will even more be outstanding. And that is what is happening. Literally அதுதான் it has been ஒரு
2007 வேர்ல்ட் கப் வின் பண்ணாங்க. 2008ல இருந்து ஐபிஎல் வர ஆரம்பிச்சிச்சு. the shift தெரிய ஆரம்பிச்சிச்சு. the players ஓட mentality shift தெரிய ஆரம்பிச்சிச்சு. the way the players picked up from those initial years and then passed it on, and now we are a powerhouse. It has taken some time, but we have definitely reached there. இப்போதான் நம்மளுக்கு வந்து world super power in T20 cricket by a country மைல்னு காமிச்சிருக்கோம். இப்போதைக்கு T20 கிரிக்கெட் வேர்ல்ட் கிரிக்கெட் போர்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபி நம்ம வின் பண்ணிட்டோம். அதனால ஒயிட் பால் கிரிக்கெட்ல வி வேர்ல்ட் சாம்பியன்ஸ் இன் எனி ஃபார்மேட். ஏதி மெரிச்சிரும் போட்டு எல்லாரும். எஸ், ஒயிட் பால் 50 ஓவர் கிரிக்கெட் இங்க அங்க போவோம். ஐ எம் நாட் சேயிங் நோ, பட் T20 கிரிக்கெட் வி ஆர் டிஃபரெண்ட் லெவல் டியர் வியூவர்ஸ். இந்த மாதிரி ஒரு பேட்டிங் பவர் நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா 1 to 7 எல்லாம் கைடி கொடுக்குறவங்களா இருக்காடா. எவ்ரிபடி இஸ் பிக் சிக்ஸ் ஹிட்டர்ஸ். அண்ட் இது வேற ஒண்ணு இருக்கு நம்மளுக்கு. இந்த மலையாளி டெஸ்ட் இந்தியன் வேர்ல்ட் கப் வின்ஸ் இருக்கே, அதுதான் டியர் வியூவர்ஸ் இதான் ஒரு பிக்கஸ்ட் இது. 1993 World Cup Sunil Watson ஒரு மலையாளி. T20 World Cup Srishant மலையாளி, that is 2007. 2001 ODI World Cup Srishant மலையாளி. 2024 T20 World Cup Sanju Samson மலையாளி. 2026 World Cup T20 World Cup Sanju Samson மலையாளி. மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் எல்லாமே அவன் தான். எங்கேந்து வந்து ஒரு சுனில் வால்சன் 1983 வேர்ல்ட் கப்ல ஒரு மேட்ச் கூட ஆடல. 2026 T20 வேர்ல்ட் கப்ல ஒரு மலையாளி தான் மேன் ஆஃப் த டோர்னமெண்ட். Fantastic, very proud of you, dear Keralites, dear Malayalis, very very proud of you. ஒரு 83 வேர்ல்ட் கப்ல ஒருத்தர் 11 கூட ஆடல. 2026 T20 வேர்ல்ட் கப்ல மேன் ஆஃப் த டோர்னமெண்ட். What an involvement in cricket in Kerala. Super, well done, dear viewers from Kerala. Very very happy for you. எந்த குருவாயிரப்பன்டா போட்டு கிழிச்சு கொடுத்தாங்கடா. எனிவே பட் சிக்கா ஷுவரா இப்போ ஒரு பெரேட் இருக்கும். நம்ம லாஸ்ட் வேர்ல்ட் கப் விக்டரிக்கு அப்புறம் ஒரு பெரேட் பார்த்தோம். yet another வேர்ல்ட் கப் விக்டரி, yet another parade definitely coming our way. But what a feeling, Chika, as a world cup winner. Unbelievable feeling. Very 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 few people have won the world cup, very few people have touched the world cup. You are one of them. என்ன சிக்கா எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங்? அவன் சொன்ன மாதிரி இன்ஃபேக்ட் இது எப்படி தெரியுமா விவசாய, இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண, இட் வில் டேக் சம் டைம் டு சிங்க் இன் மாதிரி ஆச்சு. இவன் சொன்னாங்க, ஹர்ஷீப் சிங் சொன்னார், 2 பிளேயர் சொன்னாங்க தெரியுமா, இட் டேக் சம் few days to sink in and then we are planning some major celebrations சொல்லிருந்தாங்க. இப்ப நம்ப முடியாது அவங்களுக்கு என்னாச்சு, நைட் தூக்கமே வராது. இனி நைட் அவங்களுக்கு தூக்கமே வராது, என்ன ஆச்சுன்னு தெரியாது. ஓ யூ டேக் அபிஷேக் சர்மா, வருண் சக்கரவர்த்தி 2 பேர் சொன்னாங்க ஸ்பீச்ல. நாங்க 2 பேரும் பேசிப்போம், சிரிச்சுப்போம், என்னடா 2 பேரும் வழிகிறோம், நம்ம 2 பேரும் அடிக்கிறாங்க. அபிஷேக் சர்மா was going to the bat face in the middle of the tournament, வருண் சக்கரவர்த்தி was going to the bat face நாங்க 2 பேரும் பக்கத்து பக்கத்து சிரிச்சுன்னு பேசிப்போம். கே வர நம்மளுக்கு என்னடா ஆச்சு, வாட் ஹேப்பன்ட் டு அஸ் சடன்லி அப்படின்னு. பட் அது பார்த்து அந்த மாதிரி ஒரு டாக் எல்லாம் பண்ணுச்சு, இட் ஈசஸ் யுவர் பிரஷர் ஆல்சோ, விச் இஸ் வெரி வெரி குட் இன் வேர்ல்ட் கப். அண்ட் அதே மாதிரி வின் பண்ணுச்சு. Imagine a guy like Varun Chakravarti. He's one of the highest wicket takers of the T20 World Cup. Yes, he might have gone to a rough phase in the middle. But for a guy like Abhishek Sharma, beautiful சொன்ன பாரு, I'm hardly 1 or 2 years old into the team. I took it too seriously. என்னால என்ன பண்ணுறது தெரியல. Now I'm so happy to be a part of the T20 World Cup team. It is something big for a guy like Abhishek Sharma. Just imagine, hardly 2 years into the Indian team and he's winning the World Cup. Imagine Varun Chakravarti, he was a T20 World Cup 2021 or 2020. அதுக்கப்புறம் வெளில போயிட்டு திருப்பி உள்ள வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபி 2024ல 2025ல இப்போ 2026ல T20 World Cup. What an achievement by Varun Chakravarti. Fantastic. Varun, டேய் ரொம்ப ஹாப்பிடா மச்சான். I saw you with your child probably on your shoulder, but அப்படி குதிச்சிருந்த. சூப்பர். இந்தியாவோட ஃபீல்டிங், அக்சர் பட்டேல் அந்த லாஸ்ட் மேட்ச் நல்லா இருந்தது. அஃப்கோர்ஸ் வாஷிங்டன் சுந்தர், கூடோஸ், கங்க்ராட்ஸ் டு வாஷிங்டன் சுந்தர், another தமிழ்நாடு guy who's won the World Cup, even though நிறைய சான்சஸ் கிடைக்கலனா கூட he did play a couple of games, did contribute to the victory. Congrats to Washi. And then Chika, so let's go to Suryakumar Yadav, Chika. ஏன்னா Suryakumar Yadav joins the list of the Mount Rushmore, 4th captain to win a World Cup. What an achievement. Yappa, என்ன வேணாலும் சொல்லுங்க. His batting might not have been at his best, but his captaincy was certainly on point last 2 games especially. 100%. Man, at right time his captaincy moves are fantastic. During England match la pathana semi-finals he was keeping cool. He was not fluttered when Will Jacks and the other guy Bithell were hitting. So his captaincy was superb there. And today also, and all the players were giving the captain, coach, support staff, lot of things. Especially players like Abhishek Sharma and say Varun Chakravarti or the people who are going through tough time. The captains backed them. The captain backed them. Match press conference he backed them. The captain's backing and the coach are backing indale, or player gains confidence. And Abhishek Sharma proved it today. Even Varun Chakravarti got a good wicket, useful wicket today. You have to understand. He might have gone to 40 runs, but he got a crucial wicket today. That is only important. End of the day,
Varun Chakravarti role is what? 4 overs, 40 runs, 1 wicket, 2 wickets. He's done his job. யா எஸ்பெஷலி உங்களோட டீம் 200+ அடிக்கும் போது டெஃபினட்டா வந்து ஆனா வருண் சக்கரவர்த்தி வில் கம் பேக் அண்ட் ஹில் ரீவொர்க் ஹிஸ் ஸ்ட்ராட்டஜின்னு எனக்கு தோணுது சீக்கா. ஹி ஹேஸ் டு ரீவொர்க் ஹிஸ் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா கொஞ்சம் தேர் ட்ரைங் டு ஃபிகர் அவுட் வருண் சக்கரவர்த்தி. வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி இது வந்து ஒரு பிளிப் இன் ஃபார்மா இல்லாட்டி கொஞ்சம் இது பண்ணுமா. பட் ஹேவிங் செட் தட் டு பி த ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இன் அ வேர்ல்ட் கப், தட் இஸ் அ ட்ரெமெண்டஸ் அச்சீவ்மெண்ட். அது என்ன வேணாலும் சொல்லுங்க சீக்கா. Amazing, tremendous. Any bowlers dreamed T20 World Cup highest wicket taker joining hands with Bumrah. Enna achievement Rani. What an achievement. You are given to him by that boy. Say fantastic. Hey architect, நீ கவலைப்படாத மச்சான், போயிட்டு பிளாட்டிங் எடு, உன் பிளாட்டிங் மிஷின் எடுத்துக்கோ. உன் என்ன டிராஃப்ட் மிஷின் சொல்லுவாங்க, நான் மறந்து போயிட்டேன், இன்ஜினியரிங் படிச்சிருந்தேன். அந்த டிராஃப்ட் மிஷின் சொல்லுவாங்க, மறந்து போயிட்டேன். அந்த டிராஃப்டர் மினி டிராஃப்டர் சொல்லுவாங்க. ஒரு மினி மேக்ஸி டிராஃப்டர் வச்சுக்கோ, அது அப்படி மார்க் பண்ணு, இப்படி போடு, உன் ஆங்கிள் எல்லாம் பாரு, எப்படி போடணும், நீ பிளாட் பண்ணிடுவா, ஐபிஎல் வா, விக்கெட் எடுத்து போயினே வரும். கவலையப்படாத மச்சான். யா டெஃபினட்டா. அதுக்கப்புறம் ஓவரால் முகமது சிராஜ் another வேர்ல்ட் கப் வின்னர். லாஸ்ட் வேர்ல்ட் கப்லயும் இருந்தாரு, இந்த வேர்ல்ட் கப்லயும் இருந்திருக்காரு முகமது சிராஜ். he has played a very big and very key role. அவனை பாரு, ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அவர் ஹர்ஷித் ராணாக்கு திடீர்னு போன் பண்ணிட்டே நாளை வந்து ஆடுறான், வாடி 2 மேட்ச் நல்லா பண்ணிடுறான், திருப்பி போயிட்டு வந்துறான். 2 matches he did brilliantly. Then he was kept quiet. But then that is fate. எப்படி ஸ்ரீசாந்த் ஒருத்தன் வந்து ரீப்ளேஸ்மெண்டா வந்தான் 2011 வேர்ல்ட் கப்ல, அவன் ரீப்ளேஸ்மெண்டா வந்தான். அவன் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து சாம்பியன் ட்ராஃபி வின் பண்ணிட்டு போயிட்டான். இங்க சிராஜ் வரான், ஹர்ஷித் ராணா ரீப்ளேஸ்மெண்டா ட்ராஃபி வின் பண்ணிட்டு போயிடுறான். ஆனா அனி ஒன்னு சொல்லிட்டமா, எல்லாம் முடிஞ்சு நம்ம பேச முன்னாடி ஒரு மட்டமான டெசிஷன் தான் ஒரு போலிங் எடுத்தது. ஏன்டா எல்லா வாட்டியும் உனக்கு ஃபின் ஆலன் வந்து அடிப்பான், எல்லா வாட்டியும் சைஃபோட் அடிச்சு ஆசை ஜாஸ்தி அப்பளம் வடை, ஆசை தோசை, ஆசை தோசை, அது தெரியாது உனக்கு, ஆசை தோசை அப்பளம் வடை அப்படின்னு தெரியுமா? சின்ன வயசுல அது தெரியாது. போலிங் எடுப்பாராம், இல்ல எல்லா வாட்டியும் அடிப்பான புஸ்கு புஸ்கு ஆளான அந்த படம் சான்ஸே கிடையாது. போட்டு கைட்டு கொடுத்துட்டாங்க. ஒரு சென்ஸ் வேணாமா? ஏன்னா சிரிக்கிற? ஐயோ ஐயோ, குழந்தை மனசு என்ன பண்ண முடியும்? எல்லாரும் தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் 6 வயசு 7 வயசு இருக்கும் போது பண்ணுவாங்க. 66 வயசுல பண்றாங்க. ஆமாடா, இந்த மாதிரி இந்தியா சாம்பியன்ஷிப் வின் பண்ணா எனக்கு 6 வயசு ஆயிடுச்சு. I become younger-டா. I become very young now. From 66 I become 16. Yeah, definitely. Wow. 66 to 16. 66 to 6. But anyway. 60. Correct. ஒத்துக்கிறேன். But anyway, let's... ஒரு நீயே சொல்ல நீ நல்ல பேட்டிங் கேட்ட, நீ என்ன பண்ணிருப்ப டாஸ் வின் பண்ணா? See, 99% of the time ஃபைனல்ஸ்ல எல்லாரும் பேட் ஃபர்ஸ்ட் தான் பண்ணுவாங்க. பட் இது முன்னாடி இங்க ஆஸ்திரேலியா வந்து இந்த சைலன்ஸ் பண்ண மாதிரியே சாண்ட்னர் எல்லாம் பண்ணானே, அதே மாதிரி சாண்ட்னரும் நினைச்சாரு சைலன்ஸ் பண்ணலான்னு. அவர் இன்டர்வியூ கொடுத்தாரு, நான் மறுபடியும் சைலன்ஸ் பண்ணிடுவேன், எப்படி கமின்ஸ் சொல்லிதான் பார்த்து கமின்ஸ் ஸ்டேட்மெண்ட்டே இவர் விட்டாரு. அது கமின்ஸ் ஸ்டேட்மெண்ட் கமின்ஸ் பண்ணி போட்டுவிட்டான். இவன் வந்து கோயின்ஸா போயிடுச்சு, இவர் கோயின்ஸா போயிடுச்சு. பட் எவ்வளோ ஃபைனல்ஸா தோப்பாங்க நியூசிலாந்து. ஆனா நீங்களே பாருங்களேன், ஃபைனல்ஸா தோத்துன்னு இருக்காங்க அவங்க. யூசுவலா பார்த்தா எனக்கு தெரிஞ்ச T20 வேர்ல்ட் கப்ல மோஸ்ட் ஆஃப் ஃபைனல்ஸ் ஹவ் பீன் க்ளோஸ் வேர்ல்ட் கப்ஸ். 2007 வேர்ல்ட் கப் வாஸ் வெரி க்ளோஸ் ஃபைனல். போன வேர்ல்ட் கப் வாஸ் a க்ளோஸ் ஃபைனல். என்ன இது ஒரு பார்த்தனா கூட ஒரு when West Indies won in 2016 it was a very close final. When Sri Lanka won in 2014 it was a close final. India would win பண்ணுவா லாஸ்ட் ஓவர்ல. என்னடா இந்த ஃபைனல்ஸ் இப்படி புஷ்னு போயிடுச்சு, புஷ்னு போயிடுச்சுடா. அது இந்த மாதிரி ஒரு ஒன் சைடு ஃபைனல் நான் பார்த்தே கிடையாது. இந்த மாதிரி ஒரு மட்டமான ஒரு ஒன் சைடு ஃபைனல் பார்த்தே கிடையாது. மகா பொட்டலம் பண்ணி அந்த மகா பொட்டலத்தை பண்ணி அவன் கையில கொடுத்து, நீ எடுத்துட்டு போப்பா திருப்பி ஆக்லாண்டோ கிரைஸ்ட் சர்ச் அங்கே இருக்கு, அங்க எடுத்துட்டு போயிட்டு திருப்பி வா, அதுக்கப்புறம் பாம்பேக்கு வா, எங்களுக்கு வந்து மும்பை இந்தியன்ஸ் ஆடுன்னு சொல்லிட்டு போயிட்டான். கரெக்டா கொடுத்தா சூர்யா, நீ தான் கேப்டன், உனக்கு பொட்டலத்துக்கு முன்னாடி கொடுத்தா இந்த எடுத்துட்டு போ, பொட்டலத்தை எடுத்துட்டு போ, திருப்பி எடுத்துட்டு ஜாகிரதையா பத்திரமா எடுத்து நான் வரைச்சு எடுத்துன்னு சொல்லி போயிட்டான். சரி, எனிவே now இதுக்கப்புறம் all eyes move to the IPL. 2026 IPL is going to begin in 20 days time. Chika, நம்ம டெஃபினட்டா டீம் ஆஃப் தி டோர்னமெண்ட் நெக்ஸ்ட் வீடியோல பண்ணுவோம். நம்ம அதுக்கப்புறம் our focus will shift to the IPL. நிறைய ஷோஸ் எடுத்துட்டு வருவோம், நிறைய டிஃப்ரெண்ட் ஃபிளேவர் எடுத்துட்டு வரலாம் IPL-ல. இந்த பர்டிகுலர் IPL-ல சீக்கி சீக்கா will be there with you fully
Thank you, Chika, for being there fully for the World Cup. Guys, before you go, don't forget to check out Campa. Don't forget to check out TVS Emerald. Don't forget to check out Holy Sana. Click the link in the description below. Subscribe to our channel, Chiki Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.